ஸோ டிஆர்எம்எஸ் பிரின்சிபல்ன்றது ஒரு சிஸ்டம் வந்து டைனமிக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம்க்கு மாத்திட்டு அதை சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் தான் வந்து டிஆர்எம்எஸ் பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ் எம் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிக்னா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம், டைனமிக்னா மூவ்மெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பார்ட்டிகல் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ அதை வந்து ஸ்டாட்டிக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க, ஸ்டாட்டிக் மெக்கானிக்ஸுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஸோ அப்போ டிஆர்எம்எஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, the sum of differences between the applied force and the inertial force on system projected along any virtual displacement is zero. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் நீங்க கொடுத்து மூவ் பண்றீங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு வச்சுக்கோங்க, எஃப்ஐ. இப்போ டிஎல்எம் பிரின்சிபல் என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் வந்து டைனமிக்ல இருக்கு, இப்போ அது வந்து ஸ்டாட்டிக் மாற்றணும். ஸ்டாட்டிக்கு எப்படி மாற்றுவீங்க? ஒரு ஃபோர்ஸ் வந்து நேச்சுரலா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகும். அது வந்து எம்ஏ. அதாவது இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகுது அப்படின்னா அதுக்கு அப்போ சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும் சார். ஸ்டேபிளா இருக்கும். இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா ஈக்லிபிரியம்ல இருக்கும். கரெக்டா? மூவ் பண்ண முடியாத பொசிஷனை தான் ஈக்லிபிரியம்னு சொல்றோமா சார்? மூவ் பண்ண முடியாத பொசிஷன் கிடையாது. ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, அதோட நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறீங்க, மூவ் ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அதே ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறீங்க. ஓகே சார். ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து அது ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து ஈக்லிபிரியம். அதுவே எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காம ஒரு பார்ட்டிகல் நார்மலா அப்படியே இருக்கு அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்டுக்கும் ஈக்லிபிரியமுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஸோ இந்த டெல்டா ஆர்ஐன்றத வந்து வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவல்னா என்ன மீனிங்? ஃபேக், ரியல் கிடையாது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். அந்த இது மல்டிப்ளைட் வித் இந்த இது. ஸோ இந்த ஒரிஜினல் ஃபோர்ஸ் மைனஸ் த இனர்ஷியல் ஃபோர்ஸ், அது பேர் தான் வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இனர்ஷியல் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் வித் த வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிவ்ஸ் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். ஸோ இந்த இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. Fi minus MII dot del RI equal to 0. Summation of I. Summation எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே. ஸோ நீங்க இனர்ஷியல் ஃபோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படியே டைனமிக் ஈக்லிபிரியம். இனர்ஷியல் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்தீங்களோ அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்க்கு வந்துடும். ஈக்லிபிரியம் பார்ட்டிகல் மூவ் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஒரு டைனமிக் ஃபோர்ஸை, டைனமிக் ப்ராப்ளமை ஸ்டாட்டிக் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதான் பேசிக்கா டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்ல இருக்கிற கான்செப்ட். புரியுதா? இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நம்ம இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்றோமா சார்? இங்க ஆ, ஆப்ஜெக்ட் ஈக்லிபிரியம்ல ஆமா வைக்கக்கூடிய ஆமா ஃபோர்ஸ் தான் நம்ம இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு ஆமா சொல்றோம். ஆமா ஆமா அதுதான் வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ். இனர்ஷியல் ஃபோர்ஸ் அல்லது வெர்ச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். அதான் டிஎல்ஆர் பிரின்சிபல்ல சொல்றது. ஸோ இந்த இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா கேட்பாங்க கொஸ்டின்ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டிஎல்ஆர்எஸ் பிரின்சிபல்ல டைரக்டா அந்த இது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார், நோட் பண்ணியாச்சு சார். பண்ணிட்டீங்களா? ஆ. ஸோ இப்போ இதுல 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு யூனிட்ல இருக்கு பேசிக்கா. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பெண்டுலம். ஸோ ஒரு பெண்டுலம்,
ஸோ ஒரு பெண்டுலம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த பெண்டுலம்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஆங்கிள் தீட்டால இருக்கும். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஏதாவது சொல்ல முடியுமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் சார். அது ஈக்லிபிரியம் கொண்டு வர்றதுக்கான அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் தான் வந்து டென்ஷன். ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ டென்ஷன் வந்து எப்பவுமே பாடிக்கு அவேவா இருக்கும். டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த பாடி. இது டென்ஷன். அப்புறம் இது கிராவிட்டி நீங்க சொன்னது எஃப். இப்போ இது வந்து ஆங்கிள் இருக்கு. ஆங்கிள் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே ரிசால்வ் பண்ணணும். 2 டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணிக்கணும். இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து தீட்டால வந்துடும். அப்ப இந்த 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 இதோட லென்த் என்னவா இருக்கும்? இதோட லென்த் எல்னு வச்சுக்கோங்க. இதே லென்த் எல்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? முதல்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது எல் வந்து பை எல் காஸ் தீட்டா, அவ்வளவுதான். அட்ஜசன்ட்ல இருக்குன்றனால எல் காஸ் தீட்டா, அது எல் சைன் தீட்டா. நம்ம அந்த அவ்வளவு தூரம் உள்ள போகணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்டா நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லா டெரிவேஷன் பார்ட் தான். டெரிவேஷன் பார்ட்லாம் நம்ம எக்ஸாம் பார்ட்டா ஃபுல்லும் தேவையில்லை. ஸோ சிம்பிள் பெண்டலும்க்கு இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. So this governs equation of pendulum's motion. Theta double dot plus g by L sin theta equal to 0. So ஒரு force act ஆகும் plus tension in the string minus the virtual இது inertial force. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிளஸ் இது மைனஸ் எம்ஏ சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ இதான் வந்து டிஎல்எஃப் பிரின்சிபல் அப்ளை பண்ணுவாங்க இங்கே. ஸோ அது வந்து ஒரு டெரிவேஷன் பார்ட் தான். நமக்கு டெரிவேஷன் பார்ட் தேவையில்லை. நம்ம டைரக்டா ஒரு டெரிவேஷன் பார்ட் தான். நமக்கு டெரிவேஷன் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ சம்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. A simple pendulum has length L 2 meter and a mass m 1 kg. Calculate the angular acceleration when the pendulum is at an angle of 30 degree. அதாவது பெண்டுலம் இருக்கு. பெண்டுலம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. 30 டிகிரி இருக்கும்போது இந்த பெண்டுலமோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் என்னது இந்த இடத்துல? dv by dt. டி dv by dt. டிவி பை டிடி. இப்போ இந்த இடத்துல எது வி சொல்ல முடியுமா? வி நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்லயே. distance by time. இது நார்மல் ஃபார்முலா மேடம். இந்த மாதிரி சிம்பிள் பெண்டலம்ல இருக்கும்போது வெலாசிட்டி என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது இப்போ வந்து ஒரு மாஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு, அது மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது டிவைடட் பை டைம் அப்படின்னு. அப்படின்னா என்ன மீனிங்? rate of change of displacement. சரி, இப்போ வந்து பெண்டுலம்ல வந்து என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தீட்டா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும்னா தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆகும். தீட்டா சேஞ்ச் ஆகுது ஏன்னா பெண்டுலம் மூவ்மெண்ட் என்னது? ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல v ஈக்குவல் டு தீட்டா டாட் பெண்டுலம்க்கு. அப்போ டிவி பை டிடினா என்ன மீனிங்? theta double dot. அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு தீட்டா டபுள் டாட். தீட்டா டபுள் டாட் நமக்கு ஃபார்முலா இருக்கா? yes sir. g by s. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தீட்டா டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை எல் இன்ட்டு சைன் தீட்டா. அங்கே எம் இருக்கும். இந்த ஈக்குவல் டு சைடு கொண்டு போயிடுறீங்க, அவ்வளோதான்.
minus g by L equal to sin theta. ஸோ g தெரியும் உங்களுக்கு, g equal to 9.8, L 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல மாஸ்க்கான வேலை கிடையாது, ஏன்னா மாஸ் கேன்சல் ஆகிடும். sin 30 டிகிரி. ஆன்சர் வருதா? சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டாக வருதா? ஆன்சர் வருதா? எஸ் சார். 9.8 divided by 4, அவ்வளோதான். ஸோ sin 30 என்னது? 0.5. 0.5னா என்னது? 1/2. கரெக்டா? 0.5னா 1/2. என்ன வரும்? 9.8 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து -2.45 rads per second square. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதில் ஆக்சலரேஷன் கொடுத்து எனக்கு தீட்டா வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, தீட்டா டபுள் டாட் வந்து இது சம்திங் கொடுத்துட்டாங்க. அப்ப sin theta equal to இந்த ஃபார்முலா அப்படியே மாற்றி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் 1 radian per second square கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து find theta, find the angle at which the pendulum will be when the acceleration is 1 rad per second அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணோம்? theta டபுளாக கொடுத்தாங்க, sin theta கேட்குறாங்க. அப்போ sin theta equal to minus L by G theta double dot. So theta equal to sin inverse of minus L by G into theta double dot. அவ்வளோதான். இல்லை தீட்டா டபுள் டாட் கொடுத்துட்டு தீட்டா கொடுத்துட்டு எல் கேட்கலாம். ஸோ அது மாதிரி ஃபார்முலா தான், நம்மளாம் மாற்றி மாற்றி போட்டுறது. புரியுதா? சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோட்ஸ் மிஷின். ஆட்டோட்ஸ் மிஷின் என்னன்னு தெரியுமா? டூ ஈக்குவல் மாசஸ் இருக்கும் M1 M2 அப்படின்றது. ஒன்றும் இல்லை, ஒரு புள்ளி சிஸ்டம் தான் ஆட்டோட் மிஷின். ஸோ ஒரு புள்ளி இருக்கு. ஸோ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு வந்து M1G, இதுக்கு வந்து M1G. டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங். என்ன மேடம்? M2 M1G தானே சார்? M2G. சாரி, M2G. இதுக்கும் டென்ஷன் இருக்கு, 2 ஸ்ட்ரிங்குக்குமே டென்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து டென்ஷன், இதுவும் வந்து டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து 10 மார்க் டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில். ஸோ ஃபுல்லாக டெரைவ் பண்ணோம் நம்ம. டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதிருங்க. நம்ம உட்காந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டெரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ ஆக்சலரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா, டென்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆட்டோட் மிஷின் எழுதிக்கோங்க, இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆக்சலரேஷன் இது, டென்ஷன் இது, அதை மட்டும் போட்டுக்கோங்க போதும். சார் இது வந்து அப்போர்டில் இருக்கும், ஏன்னா புள்ளியில் இது மாசுக்கும் மூவ்மெண்ட் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஒன்னு கீழே இறங்குனா ஒன்று கீழே இறங்கினா இன்னொன்று மேலே இருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்கும், பட் ஸ்டில் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். பட் என்ன, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸை உள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு டெரைவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வருவாங்க. அதான் அந்த 2 ஈக்குவேஷன். நோட் பண்ணிட்டீங்களா? சார். இதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம். The Atwood machine 2 masses, 2 மாஸ் இருக்கு. புள்ளி இது வந்து 3 kg. இது ஒரு மாஸ் 3 kg. இது ஒரு மாஸ் 7 kg. Are connected by a rope. Find the acceleration of the system and tension of the rope. அந்த சிஸ்டமோட ஆக்சலரேஷனும் டென்ஷனும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சலரேஷன் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். M2 minus M1 into G divided by M1 plus M2. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. M2 தெரியும், M1 தெரியும், G தெரியும். சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லுங்க. எஸ் சார். வருதா? எஸ் சார். அது மாதிரி டென்ஷனுக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்சலேஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா டென்ஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம்.
டென்ஷன்றது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ ஃபோர்ஸ். ஸோ அதோட இது வந்து நியூட்டன் தான், யூனிட் வந்து நியூட்டன் தான். m1g + m1 × e. ஆக்சலரேஷன் கேட்காம உங்களுக்கு டென்ஷன் அலாங் த ஃபுல் ஸ்ட்ரிங்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். 2 × m1 m2 × g/m1 + m2. ஆன்சர் வருதா? எஸ் சார். ஓகே. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்குது. ஸோ வந்து ஆட்டூஸ் மிஷின், ஆட்டூஸ் மிஷின் வந்து ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பா. சார் இப்ப இதுல வந்து நம்ம அந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா சார்? அப்ப இந்த அதாவது ஃபார்முலா டென்ஷன் மட்டும் அலாங் த use ஃபுல் பண்ணணும். ஸ்ட்ரிங்னு கேட்டா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஓகே. ஆக்சலரேஷன் எதுவும் இல்லாம வெறும் கிராவிட்டியில மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னா மூவ்மெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சார். இப்போ இந்த இடத்துல இந்த மோஷன் நீங்க எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆக்சலரேஷன் எதுவும் இல்லை, ஒன்லி அண்டர் த கிராவிட்டி. சிஸ்டம் வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கு. புரியுதா? எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. ம். ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. அப்போ டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது, டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 × m1 × m2 × g/m1 + m2. ஸோ நான் இங்கே வந்து g மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர். ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர்னா ஒன்றும் கிடையாது. வந்து ஒரு சிஸ்டம்ல ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகி அதோட ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ அப்போ இப்படி மூவ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ்னு தெரியுமா? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது கிவன் ஃபோர்ஸ், இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அது மாதிரி டூ அண்ட் ஃப்ரோல மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆசிலேஷன். ஸோ அது வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய இது இருக்கு. 1D 2D. இப்போ 2Dலாம் பார்த்துருக்கோம். 2Dனா இன்னொரு டைமென்ஷனில் இருக்கும். இது 2 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனல்னா எக்ஸ் ஒய் இசட். இது வந்து 3 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து -kx. ஆல்ரெடி இனிஷியல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ன்ற நம்ம எக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒய் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆசிலேட்டரில் வந்து ஒன் டைமென்ஷனல் தான் வரும். ஸோ எக்ஸில் மட்டும் தான் மூவ் ஆகுதுன்றதுனால ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மைனஸ் இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதோட இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஆர்எஃப் பிரின்சிபல் படி சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கும். அப்போ mx டபுள் டாட் பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. ஒமேகா ஈக்குவல் டு √k/m. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து அதோட சொல்யூஷன். x ஈக்குவல் டு a cos ωt + phi. ஃபைன்றது ஃபேஸ் கான்ஸ்டன்ட், ஏன்றது ஆம்ப்ளிடியூட். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் அன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் 1 மார்க். இன்னொன்று இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒமேகா ஈக்குவல் டு √k/m. புரியாது சார். எஸ் சார். பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இதுக்கு வந்து கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவ்வளோதான், டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஸ்ப்ரிங் இருக்கு. ஸோ கொஸ்டின் பார்த்து டயக்ராம் வரைய கற்றுக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின்ல 2 kg ஆஃப் மாஸ் எம்எஸ் அட்டாச் தி ஸ்ப்ரிங் வித் ஸ்டிஃப்னஸ் k ஈக்குவல் டு 50. அப்படின்னா என்ன மீனிங்? கேன்றது தான் வந்து என்னது? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒரு மாஸ் வந்து 2 kgல அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசோலேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன் வந்து ஃபார்முலா தெரியும், ஒமேகா ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே பை எம். கே இருக்கு, எம் இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நீங்களே சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிவன் எழுதுங்க, டயக்ராம் எழுதுங்க. ஒமேகான்றது தான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. 5 ஹெர்ட்ஸ். 5 வருதா? எஸ் சார். ஒமேகா வந்து 5ன்னு வரும். அவன் அதை மட்டும் கேட்கல, டைம் பீரியட் கேட்குறான். அது மாதிரி ஒமேகாக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூ. நியூன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி, நார்மல் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது ஒமேகா, நியூன்றது நார்மல் ஃப்ரீக்வன்சி. நார்மல் ஃப்ரீக்வன்சிக்கு இன்னொரு ஃபார்முலா டைம் பீரியட் வச்சு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? ஒமேகா பை டி. 1 by t, அவ்வளவுதான். 1 by t. ஃப்ரீக்வன்சி இஸ் 1 by t. Frequency அப்போ நியூ ஈக்குவல் டு 1 by t சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். universally ஒமேகா ஈக்குவல் டு 2 pi by t. அவங்க என்ன கேட்குறாங்க? t கேட்குறாங்க. இப்போ t ஈக்குவல் டு 2 pi by ஒமேகா. ஒமேகா தெரியும், 2 into pi. ஆன்சர் என்ன வருது? செகண்ட்ஸ்ல வரும். t t என்ன வருது சொல்லுங்க. சார் 1.256. 1.256. 1.26. So 1.256. ஆன்சர் வந்து 1.25, 2.25, 3.35, 4.45 மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 1.25 செகண்ட். 1 செகண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் 1.25 நியர்லி ஈக்குவல் டு 1 செகண்ட்ஸ். அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் மேக்ஸிமம் ஒமேகா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பிஜிடிஆர்பியில். பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, செட் எக்ஸாம்ஸ்ல இந்த ஒமேகா வச்சு வந்திருக்கு. டைரக்ட் கொஸ்டின் தான். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்சிஆர் சர்க்கியூட். நம்ம நிறைய ஸ்கூல் டேஸ்லையும் பார்த்துருப்போம், அப்புறம் காலேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் பார்த்துருப்போம். எல்சிஆர் இன் சீரிஸ், எல்சிஆர் இன் பேரலல். ஸோ இந்த இடத்துல எல்சிஆர் சர்க்கியூட் வந்து இண்டக்டர், ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரிஸ் வித் an external voltage V. ஃபர்ஸ்ட் எல், இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கனெக்டட் டு அ வோல்டேஜ், எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் V. ஸோ இதான் வந்து எல்சிஆர் சர்க்கியூட். ஸோ உங்களுக்கு கரண்டோட ஃபார்முலா தெரியுமா? I is equal to, கரண்ட்னா என்னது ஆக்சுவலி? Flow of electrons. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லுவாங்க? 2 by t. dq by dt. அவ்வளவுதான். q by t தான், பட் சேஞ்ச் அப்படி. ஓகேவா? ஸோ dq by dt அதான் வந்து கரண்ட். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ சார்ஜ் வந்து ஸ்டேட்டிக்கா இருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் இருக்காது. சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் இருக்கும். ஸோ அதான் நமக்கு கரண்ட். இப்போ வந்து நமக்கு இப்போ நம்ம ஃபோன்ல எல்லாத்துலேயும் நமக்கு கரண்ட் இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? எலக்ட்ரான் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒயர்ல, இப்போ நம்ம எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபேன் ஓடுது, எல்லாமே இதாகிட்டு. ஸோ சார்ஜ் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்காது, ஃபேன் ஓடாது. ஸோ அதான் மீனிங். ஸோ இப்போ எல்சிஆர் சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. எல்சிஆர் சர்க்கியூட்ல வோல்டேஜ் அலாங் த ரெசிஸ்டர் V ஈக்குவல் டு என்னது? ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் ஃபார்முலா என்னது? V equal to IR. அவ்வளோதான், I into R. ஸோ ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு நமக்கு தெரியும் வோல்டேஜ் ஈக்குவல் டு V ஈக்குவல் டு IR அப்படிலாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி ரெசிஸ்டர் ஒரு டைப் ஆஃப் பாசிவ் சர்க்கியூட் தான். அதே மாதிரி கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ஸ் தான். எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் காம்போனன்ட்ஸ் தான். இது வந்து ரெசிஸ்டர்ன்றது ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் காம்போனன்ட், கெப்பாசிட்டர் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் காம்போனன்ட், இண்டக்டர் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் காம்போனன்ட். ஸோ எல்லாத்துக்குமே வோல்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜுக்கு ஃபார்முலா வந்து Q by C.
A by C. அதே மாதிரி இண்டக்டருக்கு ரெசிஸ்டர் ஃபார்முலா வந்து L into DI by dt. ஸோ இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அனலாகஸ் குவான்டிட்டிஸ். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் VR equal to IR, which is equal to dampening force. டேம்பனிங்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டாப் ஆகுற மாதிரி குறையிறது. குறையிறது, அவ்வளவுதான். அப்படியே குறைச்சு ஸ்டாப் பண்ணிட்டே வர ஃபோர்ஸ் ம். டேம்பனிங்னா. ஸோ இப்படி 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 இருக்கு அப்படின்னா அப்படி அப்படி வந்து ஸ்லோவாகி மாதிரி ஹால்ட்டுக்கு வந்து நின்றோம். இதுதான் வந்து டேம்பனிங், குறைஞ்சிக்கிட்டே வரும், ஸ்டாப்பிங். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இது வந்து அனலாகஸ் டு டேம்பனிங் ஃபோர்ஸ். இண்டக்டர் வந்து LdI by dt. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. VR, VL, VC. இது அனலாகஸ் டு இனர்ஷியா. அதே மாதிரி VC வந்து Q by C, which is அனலாகஸ் டு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ மோர் ஆர்லெஸ் இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிலேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த சால்விங் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொண்டு வருவாங்க. ஸோ d square Q by dt square plus R by L dQ by dt plus 1 by LC into Q equal to 0. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதான் LCR சர்க்யூட்டோட ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் when V of t equal to 0. இது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும்போது L into d square Q by dt square plus R into dQ by dt plus Q by C equal to V of t. ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சார் ஒரு நிமிஷம். சார். ஓகே கேள்வி. சார் நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். Yes, sir. ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு மூணு ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் டேம்பனிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். டேம்பனிங் ஃபேக்டருக்கு இந்த ஃபார்முலா தான். இது வந்து ஜீட்டா. இந்த சிம்பிள் வந்து ஜீட்டா, கொஞ்சம் பெரிய எஸ் மாதிரி இருக்கும். அந்த இப்படி இப்படி ஒன்று இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இப்படி முடியும். இது வந்து ஜீட்டா, பெரிய ஜீட்டா, சாரி பெரிய எஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து R/2 அண்டர் ரூட் C/L. இதான் வந்து டேம்பனிங் ஃபேக்டருக்கு ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஃபார்முலா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC. ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்பாங்கன்னா டேம்ப்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. டேம்ப்னா என்ன மீனிங்? அப்படியே டேம்ப் ஆகி உங்களுக்கு அப்படியே ஜீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோக்கு வந்துடும். அதான் வந்து டேம்ப். ஏன்னா அது ஃபுல்லாமே என்ன ரெசிஸ்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஸோ 3 ரெசிஸ்டிவ் காம்பனன்ட் ஆட் ஆயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியும் வந்து உங்களுக்கு அப்படியே டவுன் ஆகிட்டே வந்துடும். ஸோ டேம்ப்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு இதான் ஃபார்முலா ஒமேகா நாட் இன்டூ √1 மைனஸ் ஜீட்டா இந்த ஸ்கொயர். ஜீட்டா ஸ்கொயர். ஸோ ஜீட்டா சார் இதுல கண்டுபிடிச்சிருவோம். கெப்பாசிட்டர் இண்டக்டர் ரெசிஸ்டிவ் காம்பனண்டா? என்ன மேடம்? இல்ல எல்சியும் ரெசிஸ்டிவ் காம்பனண்டா சார்? ஆமா, எல்எஃப்சி ரெசிஸ்டிவ் காம்பனன்ட் தான். பேசிவ் காம்பனன்ட்ஸ். அதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், அவ்வளவுதான். ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அது ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஃப்ளோவுக்கு அது ஒரு ரெசிஸ்ட் கொடுக்கும். அதனால அது ஒரு எல்லா காம்பனண்ட்டும் மூணுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இங்க வந்து கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவாங்க, இங்க வந்து இண்டக்டன்ஸ் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பட் மூணுமே வந்து பாசிவ் சர்க்யூட்ஸ் தான், பாசிவ் காம்பனன்ட்ஸ் தான். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பாசிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாசிவ் காம்பனன்ட்ஸ்ல வந்துடும். டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே. பாசிவ் காம்போனன்ட்ஸ்னா அது வந்து டேம்ப் ஆகுறதுனால அது அப்படி சொல்றோமா சார் நம்ம? ஆமா, டேம்ப்னு சொல்ல அதனால முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால அப்படி சொல்றோமா? ரீப்ரொடியூஸ் சொல்ல முடியாது.
பாசிவ் காம்போனன்ட்ஸ் எப்படி உங்களுக்கு சொல்றது? இன்க்ரீஸ் பண்ண இப்ப ஆம்பிளிஃபை பண்ணி அது மாதிரி எதுவும் பண்ண முடியாதனால நம்ம அதை பாசிவ் காம்போனன்ட்னு சொல்றோமா? இல்ல இல்ல, பாசிவ் காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, பாசிவ் காம்போனன்ட்ஸ் வந்து எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே சார். ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி நீங்க ஜென்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்டோர் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை நீங்க ஜென்ரேட் பண்ண முடியாது. வர எனர்ஜியை வந்து நீங்க வந்து அது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்போம், இல்ல அதை ரெசிஸ்ட் பண்ணும். புரியுதா? எஸ் சார். அதனால எனர்ஜியை வந்து இது பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு டைப் ஆஃப் ரிசீவிங் காம்போனன்ட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஒரு டைப் ஆஃப் ரிசீவ் மட்டும் பண்ணும், இது பண்ண முடியாது, ஜென்ரேட் பண்ண முடியாது. எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண முடியாத காம்போனன்ட்ஸ் எல்லாமே பாசிவ் காம்போனன்ட்ஸ். எல்லாமே ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் தான். கெப்பாசிட்டன்ஸ் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் மெட்டீரியல், இது ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ், இது ஒரு டைப் ஆஃப் எதுக்காக ரெசிஸ்டிவ். சார் ரெசிஸ்டிவ் மெட்டீரியல்னு சொல்றோம்? கெப்பாசிட்டி என்னது மேடம்? மெயின்டைன் பண்ணலாம். என்னது? இல்ல அது கேட்கல மேடம், பிரேக் ஆகுது ரொம்ப நீங்க பேசுறது. ஸ்கிரீனே தெரியல சார். சாரி, ஸ்கிரீனே இல்ல, பிளாக் கலர்ல இருக்கு. ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கா? இப்ப வந்துச்சு. வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து எல்சிஆர் காம்போனன்ட். ஸோ டேம்பனிங் ஃபேக்டர் வந்து ஜீட்டா R/2 √C/L. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி இருக்கும், அது வந்து 1/√LC. இன்னொன்று இந்த டேம்ப்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. எல்லாமே நான் ரெசிஸ்டிவ்னா என்னது, குறைஞ்சு உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் நம்ம ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம கரண்ட் வோல்டேஜில் V = IR அப்படின்னு வரும்போது R = V/A. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சு குறையும். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸுக்கும் இருக்கு, எல்லும் இருக்கு. அப்படின்னா வந்து என்ன, உங்களுக்கு கம்ப்ளீட்டா டேம்ப் ஆகிட்டே போகும். அப்போ டேம்ப்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஃபார்முலா ω0 = 1 - ζ². ஓகேவா? எஸ் சார். நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு சம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன் an LCR சர்க்கியூட், RLC LCR எல்லாம் ஒண்ணுதான். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம், இண்டக்டன்ஸ் வந்து 0.5 ஹென்ரி, ஹெச் வந்து ஹென்ரி, கெப்பாசிட்டன்ஸ் வந்து 100 மைக்ரோஃபாரட், கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபாரட்ஸ் சொல்லுவாங்க. Calculate the damped angular frequency. So resistance, inductance, capacitance மூணு சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் Vல கனெக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸோட இது என்னது, 10 ஓம் கொடுத்துட்டாங்க. இது 10 ஓம், இது 0.5 ஹென்ரி, இது வந்து 100 மைக்ரோஃபாரட். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி = ω0 = 1/√LC. ஸோ L தெரியும் 0.5, 100 மைக்ரோஃபாரட்ல மைக்ரோனா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 10⁻⁻6 -6. நானோனா -9 -9. இது மைக்ரோனா, இது சாரி மில்லினா 10⁻⁻3. -3 அவ்வளோதான், 3 தான். -3, -6, -9. இன்னொன்று பிக்கோமீட்டர் இருக்கும், அது வந்து 10⁻12. 12. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து வைங்க. ஸோ எப்படிலாம் யூனிட்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணுறது, இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஃபார்முலாஸ், யூனிட்ஸ், ஸோ அந்த இது வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. ஸோ ω0 கண்டுபிடிங்க. ஆன்சர் என்ன வருது? எஸ் சார். வருதா? 141.4 வருதா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேம்பனிங் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். டேம்பனிங் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா சொன்னேன், R/2 √L/Cன்னு சொன்னேன். R/2 √L/C. LCR எல்லாமே இருக்கு, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். போட்டாச்சு சார். ஆன்சர் என்ன வருது? கரெக்டாக வருதா? 0.05 ஆன்சர் வருதா? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ω D = ω0 × √1 - ζ². ω0 தெரியும், 1 -
0.05 the whole square. சப்ஸ்டிட் பண்ணா ரேடியன் பர் செகண்ட் ஆன்சர் வரும். டேட்டா பார்த்தாலே தெரியும் 0.05 அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ தான். அதை நீங்க ஸ்கொயர் பண்ணினா இன்னும் உங்களுக்கு கம்மியா தான் போகும். ஸோ 1 மைனஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது, அது லிட்டரலி ஈக்குவல் டு 1 தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 141.4 அதுலேயே தான் வரும். ஸோ அப்படின்னா என்ன மீனிங், ரொம்பலாம் டேம்ப் ஆயிருக்காது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில இருந்து கொஞ்சம் டேம்ப் ஆயிருக்கும், அவ்வளோதான். 141.4ன்னா கொஞ்சம் டேம்ப் ஆகி 0.2. 141.2 இந்த மாதிரி வந்து நிற்கும், கொஞ்சம் சின்னதாக வந்து நிற்கும். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்மளுக்கு இந்த பேட்டரியில இருந்து வெளியில வர்றது, அப்படி இந்த ஆமா, டேம்பருங்கிறது இந்த இந்த சர்க்யூட் அவ்வளோதான். வழியா போடுறதுக்கு அப்புறம் வர்றதா சார்? ஆமா ஆமா ஆமா, போட்டாச்சு சார். கரெக்டாக இருக்கா? எஸ் சார். ஸோ ரொம்பலாம் டேம்பாக இருக்காது, ஏன்னா ரெஸ்ட் வந்து 10 ஹோம் தான் இருக்கு. ஸோ டேம்பனிங் ஃபேக்டர் என்ன சொன்னேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டேம்பனிங் ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி எல்என்சி இது வந்து ஒரு ஆசிலேட்டரி சர்க்கியூட் தான். ஸோ டேங்க் சர்க்கியூட், எல்சி சர்க்கியூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்சி ஆர்சி அப்படின்னு, ஸோ எல்லாமே ஆசிலேட்டர்ஸில் வரும். ஸோ நேச்சுரலி இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதுதான் வந்து ஒமேகா நாட். ஸோ சிஸ்டம் இருக்குன்னா எல்சி அண்டு ஒரு எல் இருந்து ஒரு சி இருந்து ஒரு வோல்டேஜோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நேச்சுரலாக அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஒமேகா நாட் 1/√LC. அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், இட் இஸ் அ டேம்பனிங் ஃபோர்ஸ். ஸோ வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் டேம்ப் பண்ணி விடும், டேம்பிங்னா குறைக்கும். ஸோ அது எவ்வளோ குறைச்சிருக்கு அப்படின்றது அதோட ஃபேக்டர் தான் வந்து இது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டேம்பான ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து ஒமேகா நாட் இன்ட்டு √1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக டேம்பனிங்கும் அதிகமாகிட்டே போகும். ஸோ இங்கே 10 ஹோம்ன்றது ரொம்ப கம்மி வேல்யூ, அதனால பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 141.4 141.2 ரொம்ப பெரிய சேஞ்சர், எல்லாமே 141 தான் இருக்கும். ஒருவேளை வந்து மெக் ஹோமு, புரியுதா, 10 மெகா ஹோமு, 10 கிலோ ஹோமு, 100 கிலோ ஹோம்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டேம்பனிங் வந்து இன்னும் அதிகமாகும். புரியுதா? சார் இது பேட்டரியில இருந்து நம்மளுக்கு கரண்ட் அந்த இது போகும்போது டிசில இருக்குமா சார்? டிசில இருந்து அங்க ஏசிக்கு போறதுனால நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோமா? மேடம், எல்சி இது வந்து ஒரு இந்த சர்க்கியூட் இல்ல தான் அது. இதுல ஃப்ரீக்வன்சி எங்க இருந்து வருது சார்? மேடம், இண்டக்டர் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டெவலப் பண்ற சர்க்கியூட் தான் மேடம். இண்டக்டர்ஸ் படிச்சது இல்லையா? இண்டக்டர், கெப்பாசிட்டர்லாம் இண்டக்டர் பத்தி படிச்சது இல்லையா நீங்க? சார் படிச்சிருக்கேன் சார், ஆனா அது அந்த ஆ. கான்செப்ட் சரியாவே புரியாது சார். இண்டக்டர் வந்து ஒரு காயில் மாதிரி ஆக்ட் ஆகும் மேடம், புரியுதா? இண்டக்டர் இஸ் மோர் லைக் ஒரு வைண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு காயில் மாதிரி ஆக்ட் ஆகும். சார் அதாவது எப்படின்னா, இப்ப இண்டக்டர்னா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னா, அதுல கரண்ட் போகும்போது அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுல ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி, ஆ, அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஸோ இண்டக்டருக்கு மட்டும் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி டெவலப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பிடன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வரும் ஒரு சிஸ்டம்க்கு. அந்த ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி மூவ் ஆகும்னா சர்க்குலரா மூவ் ஆகும். சர்க்குலரா மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரலி இண்டக்டருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீக்வன்சி டெவலப் ஆகும், அது வந்து செல்ஃப் செல்ஃப் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ஸ்னா தெரியும்ல? மேட்ச் ஆகுற மாதிரி சொல்றேன். மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ நீங்க ஃப்ரீ டைம்ல வேணா இண்டக்டர் பத்தி படிச்சு பாருங்க. இல்ல சார், அது ஏதோ ஏதோ புரியாத மாதிரியே இருக்கு. அது மேக்ஸிமம் இண்டக்டர் இண்டக்டர் அப்படின்றது வந்துட்டு பேசிக்காவே இண்டக்டருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா அது வந்துட்டு இங்க வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகும், இது வந்து சார்ஜை வந்து ரெடியூஸ் பண்ணும், இதை வந்து சார்ஜ் வந்து ஆசிலேட் பண்ணும். ஓகே சார். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் வந்து ஆசிலேட் பண்ணி விடும், அதனால இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இங்க வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இங்க வந்து சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும், நிற்கும். ம். சார்ஜ் ஃப்ளோ வந்து கட் ஆகும், இங்கே வந்து ஆசிலேட் ஆகும் சார்ஜ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி
ஒரு கரண்ட் வந்து வைண்ட் அப் காயில் மாதிரி இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகும். இங்க வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அதனால தான் இங்க வந்து L இன்டூ டிஎப் இது வந்து இண்டக்டன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இங்க வரும். ஓகேவா? ஸோ அதனால ஓகே ரெண்டு சார். எல்என்சி இருக்கும்போது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் 1/√L இன்டூ சி. அதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ கட் ஆகிறதுனால. புரியுதா? ஓகே சார். ரொம்ப இதெல்லாம் பார்க்கணும். முடிஞ்சா நீங்க இண்டக்டர்ஸ் பத்தி படிச்சு பாருங்க ஃப்ரீ டைம்ல. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஏசில யூஸ் பண்றது. அதனால ஃப்ரீக்வன்சி வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ இண்டக்டர் இது வந்து ஆக்சுவலி டிசியில வராது. ஆக்சுவலி இது வந்து ஏசி காம்பனன்ட்ல வரும். ஸோ பட் நம்ம பேருக்கு வந்து நம்ம வோல்டேஜ் நம்ம இது போடுவோம். பட் இது எல்லாமே ஏசி காம்பனன்ட்ஸ்ல வரும். ஏசி காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இண்டக்டர்ஸ் வரும். ஸோ ஏசினா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ரெசிஸ்டன்ட் வந்து டிசி காம்பனன்ட். இண்டக்டர் மட்டும் வந்து ஏசி காம்பனன்ட். ஸோ இங்க இண்டக்டருக்கு வந்து ஏசி காம்பனன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதான் வந்து 4 இது. சரி நம்ம பார்த்தோம்னா சிம்பிள் பெண்டுலம் என்ன பார்த்து சொல்லுங்க. சிம்பிள் பெண்டுலம், ஆட்டோட் நியூட்டன், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், சர்க்யூட், ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அவ்வளவுதான் சிம்பிள் பெண்டுலம், Atwood's machine and oscillator, harmonic oscillator. இன்னொன்று வந்துட்டு லாஸ்டா இது வந்து எல்சிஆர் சர்க்யூட். ஸோ அந்த 4 இதுல இருந்து அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் பிஜிடிஆர்பில கேட்கறது. ஸோ இதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து இவ்வளவுதான் வரும். என்ன அங்கங்க ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது வந்து எக்ஸாம் ஹாலில் நம்மளோட இதுதான் எபிலிட்டி தான் யோசிக்கிறது. பட் ரொம்பலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணலாம். என்ன இது கொடுத்துட்டு இது கேட்பான், இது கொடுத்து இது கேட்பேன். ஜஸ்ட் ஃபார்முலா வந்து மாற்றி மாற்றி போடுறது தான். ஸோ இங்கே நான் சொன்னேன்ல இந்த தீட்டா டபுள் ஆர் கொடுத்து சைன் தீட்டா கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப மேஜராக அந்த சேஞ்சஸும் இருக்கு. ஸோ அந்த 4 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ்லாம் மறுபடியும் போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா அந்த 4 இது ஈஸி தான். இதுதான் வந்து ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆட்வுட் மிஷின்றது என்னது ஒரு டைனமிக் ஃபோர்ஸ். டைனமிக்கா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ஸ்டாட்டிக்கா மாற்றி சால்வ் பண்றோம். பெண்டுலமும் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாட்டிக்கா மாற்றி சால்வ் பண்றோம். ஆசிலேட்டரும் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாட்டிக்கா மாற்றி சால்வ் பண்றோம். எல்சிஆர் இங்க வந்து இது கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதையும் வந்து ஸ்டாட்டிக்கா மாற்றி ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து டிஎல்எம்எஸ் பிரின்சிபலோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஒரு டைனமிக்கா இருக்கிற மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு மோஷனை ஸ்டாட்டிக்கா மாற்றி அதை சால்வ் பண்றது. ஏன்னா ஸ்டாட்டிக்கா மாற்றி சால்வ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அந்த நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. புரியுதா? ஓகே சார். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இன்னைக்கு இதை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இந்த நாளும். ஸோ சம்ஸ் இதுல இருந்து 2 கொஸ்டின் வரும். ஸோ திரும்ப ஒரு வாட்டி இன்னைக்கே ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம அடுத்து மண்டே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி மேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப இழுக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் டைரெக்டாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலா கான்செப்ட், ஃபார்முலாஸ், சம். ஓகேவா? ஓகே. நம்ம மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ Thank you, sir.